பிரேஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லதொரு வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18 வசனம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிற. 19, அவர் தமக்கு பயந்தோடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை நம்பி இருந்தால், கர்த்தரை நம்பி இருந்தால், இரட்சகரை நம்பி இருந்தால், மனிதர்கள் அல்லேலூயா நம்பிக்கை தருவாங்க, ஆனால் கடைசியில் காப்பாற்ற மாட்டாங்க. ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன், ரட்சிக்கிறவருடைய கரங்களில் கேடகம் இருக்கிற தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 148 அதனுடைய 15, 16, 11 ஆகிய வசனங்களை எல்லாம் பார்க்கப்படும்போது, கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் அல்லேலூயா தமது கிருபைக்கு பயந்து அவர் பிரியமாய் இருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளை நேரான ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளை நோக்கி கொண்டு அவர் அல்லேலூயா கையை திறக்க சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் உண்மை உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறுஉத்தரவை அருளி செய்கிற தேவன். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மறுஉத்தரவை தருவார். நிச்சயமாக உங்களை கைதூக்கி எடுப்பார். கவலைப்படாதீங்க. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையே, நான் காத்திருந்து மறுபடி இல்லையேன்னு கலங்காதீங்க. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் அல்லேலூயா அவர் அவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் பெரிய ஒரு ப்ராசஸிங் உங்களுக்காக செஞ்சுட்டே இருக்கிறார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்யும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போகாதிருங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா அவருடைய அல்லேலூயா மறு உத்தரவு வரும் வரையில் அவர் நம்மை உயர்த்தும் வரை அவருடைய பலமுள்ள கரங்களில் அடங்கி இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள்.